சித்தியறைவுக்கு உங்க கண்கள்லாம் மிக மிக தூய்மையா வச்சிருக்கணும் அப்படி சொல்லிச்சு. அப்புறம் வந்து சிவபாபாவுக்கும் பாபான்னு மாறிக்கணும். பிரம்மாவுக்கு ஆத்மீகம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சிவபாபாவும் அவரு அவர் ஒரே ஒருவர் தான், சொர்க்கமும் ஒரே. நமக்கு ராஜ இத்துடன் நாசத்தை தூண்டுதலை தூண்டுதலுக்கு காரணமாக இருக்க மற்றது குற்றக்காரனை பற்றி சொல்லி உண்மையா வீட்டில் தான் நான் இருக்கிறது. அழகாக்கு தேவையோட உடல் இருக்காங்க. நாடகத்தின்படி நாங்க கற்று அதை மற்றவரைக்கும் சொல்லிக் கொடுக்கும் கற்பிக்க சொல்றேன். எந்த சூழ்நிலையும் தந்தைக்கு உதவியாளர் ஆகும் பொழுதுதான் நாங்கள் இந்த உண்மையை போற அப்படின்னு சொல்றோம். நாங்க வந்து உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறோம். அதற்கு பயிரங்க சமயநிலை பெற்றாலும் அது அறியாளர் பாழாக்காமல் பாவங்கள் செய்யாமல் அதை பட்டிருக்க சொல்றேன். சின்னஞ்சிறு 24 பாகங்கள் இருக்கிறது தெரியாது. விதமான அற்புதம் கதைக்கு ஒரு நாளுக்கு இருக்கிறது. அவ வந்து எங்களை புத்தியைத்தான் திறக்கிற புத்தி வந்து எவ்வளவு சொன்னாலும் அது அந்த நேரத்துல கன்சன்ட்ரேட் பண்ணி அதை நாங்க அது எங்கிடம் மூளைக்குள்ள அல்ல எங்கிடம் மண்டைக்கு எடுக்கிறேன்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள எடுக்கிறது பாபா எல்லாரும் எடுக்கிற இல்லை, அது வரிசைக்கிறவங்க தான் எடுக்கிறது. அவர் அக்செப்ட் எங்களோட ஞானத்தை நாங்கள் ஃபுல்லா அந்த 2-4 பக்கம் கேட்டாலும் நாங்கள் எவ்வளோத்த எடுக்கிறோம்ன்றது ஒரு பாயிண்டாவது எடுத்து அது எடுக்க சொல்றாரு. அதாவது அதோட எங்களுக்கு இந்த ஒரு பட்டியல் அல்லது ஒரு நாங்க இருந்து யோகம் செய்துதான் இந்த கணக்கை சேர்க்கிறோம். இந்த உங்களோட உண்மையா பாபா சொல்றாரு, உங்களை சேர்க்கிறேன்னு சொல்றது பாபாண்ட ஞானத்துல இருந்து அந்த யோகத்துல இருந்தா தான் இது எல்லாமே சேமிக்கப்படும். இந்த ஆத்ம உணர்வு கண்கள் குற்றப்பார்வையாகாம இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பாபாட்ட திடசங்கல்பமான எண்ணங்களை போடைக்குள்ள பாபா அதை சேமிக்கிறேன் எங்களை. என்னென்னா அதுதான் எங்களுக்கு பழகிட்டுது. இப்போ கண்கள்லாம் கூட எல்லா விஷயத்தையும் பார்க்குது. எண்ணங்களை திடசங்கல்பமாக அந்த சண்டையும் சொன்னவர் அதுதான். நாங்கள் ஒரு எண்ணத்தை போடைக்குள்ள அது நிச்சயம் அவர் 1000 மடங்குங்கிறது கல்பாட்டு அது நிச்சயமா நடக்குது. அதனால நாங்கள் இந்த திடசங்கல்பத்தை மேற்கொள்ளும். உணர்வுத்தான் பாபா முக்கியமா வலியுறுத்துறார். இது வந்து நன்மை பயக்கும் சங்கம யுகம், நினைவே பிரதான விடயமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம முயற்சிக்கு ஏற்பதான் நமக்கு வந்து நம்ம அந்தஸ்து உயர்வாகுது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியின் அடிப்படையில் தான் நீங்க கூட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீங்க, அந்தஸ்து ஸ்தாபிக்கணும்.
சிவபாபா அழகுனது நம்ம சொல்லுவாங்க. பொன்னியின் வீட்டுல அங்கமா சொன்னது வந்து பாபா அந்த நேரம் பிரம்ம பாபாக்கும் சின்ன சௌரங்கள் ரெண்டு குடும்பம் தான் முதல் வந்து முதல் தமிழ்லையும் அதுக்கு பிறகுதான் சொந்தம் அது சொந்த பந்தம். அந்த வில்லேஜில் இருக்கிறார்கள் அவையெல்லாம் வந்துதான் அந்த ஞானம் ஓரளவுக்கு விருத்தியாக அதுக்கு பிறகுதான் இது அந்த வெளியில போகுது. 14 வருஷம் வட்டி அந்த வந்த ஆக்கள் எல்லாரும் யாரெல்லாம் வந்துச்சுனமோ பாபா இவ்வளவு பாதுகாப்பாக அவையில் வச்சிருந்துச்சு இல்லையா. பாபா ஒரு பிராக்டிக்கலாக ஒரு சிஸ்டர் சொல்றா, மன்மோகனி தீதி நினைக்கிறேன், அவ வந்து ஒரு இடத்துல போய் பார்க்க சொல்லி வேண்டாம், அந்த இடத்துல ஒரு குமாரிகளுக்கு ஒரு இடம் தெரியும்னு சொல்லி போய் பாருங்க, ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும்னு சொன்னா அவையில் போய் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி 1-2 இடம் சொல்லத்துல இந்த இடம் வேணாம், ஏனென்றா ரோட்டால போகணும். ரோட்டால போனா மற்ற அந்த பார்வை என்னுடைய அரசியலுக்கு மேல விழுந்துடும், எனக்கு அது வந்து கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பாபா ப்ரொடெக்ட் பண்ணி சுற்ற வெளி உலகத்தில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணித்தான் இந்த குழந்தைகளை வளர்த்தாங்க. ஏன்னா வெளி உலக இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா அந்த சோல் கான்சியஸ் இது வந்து அந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ண முடியாது. வெளியில உலகம் இன்றைக்கு சொல்றாருக்கோ எல்லாம் நடக்கு. அப்ப அவளத்துக்கு உள்ளுக்குள்ள வச்சுதான் நான் முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வு பயிற்சி தானே. அந்த 14 வருஷம் வயசுக்கு பிறகுதான் இது பாபா சொல்ற, சிவபாபா சொல்ற, நீங்க போக இந்தியாக்குன்னு சொல்லி. அப்ப அது வந்து ஆக்சுவலி இதுதானே என்ன பாகிஸ்தான் தானே. அவங்க இப்பத்தி பாகிஸ்தான் முந்தி ஒரே அடியா இருந்தது. இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி இப்ப எந்த இடம் பார்த்து செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு மூவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. மூவ் பண்ணின பிறகுதான் செட்டில் பண்ணின பிறகுதான் உலக சேவை ஸ்டார்ட் பண்ண. இது மட்டும் அந்த கொமிட்டி அதை சார்ந்தாக்கள் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்படித்தான் அந்த ஞானம் போச்சு ஒழிய வெளியில போக. எப்பவுமே உள்ளதான் பாபா வச்சுட்டு இந்த குழந்தை அதே மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரம்ம பாபா என்ன செய்தார், முதல் ஸ்டார்டிங்ல பிரம்ம பாபாக்குள்ள வந்து ஞானம் வந்துச்சு. ஞானம் அவ்வளவு சொன்னார். அப்புறம் என்ன பார்த்தா என்ன ஆச்சு, குழந்தைகளாச்சு. அவர் தன்னுடைய சுய சேவையில பிரம்ம பாபா முழுக்க என்ன குழந்தைல நீங்க போங்க பாபா யோகாவில இருக்கு. யோகா தான் கடைசியில முழுமை நிலை அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழி. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பாபா தன்னுடைய வாயை யூஸ் பண்ணினார், சிவபாபா யூஸ் பண்ணினார். அதுக்கு பிறகு குழந்தைகள் தான் இந்த ஞானத்தை கொண்டு போனார். அதுக்கு கூட யோகாவில் இருந்தார். அதே மாதிரி என்ன சுய சேவை பாபா சொல்றார், புண்ணியம். நீங்க உங்களுக்கு முதல் சேவை செய்யும். நீங்க உங்களுடைய ஸ்திதியை ஸ்டேபிள் ஆக்கினா தான் என்ன ஆக்குறாங்க. சொல்லுங்கோண்ட வாயால சொல்றது மட்டுமில்லை, உங்களோட ஆக்ஷன், உங்களுடைய தாரணை, உங்களுடைய நிலை, உங்களுடைய பார்க்கக்குள்ள அவைகள் உணர்ற விதம். ஏன் குல்சாதாதிய பார்த்த உடனே எல்லாருமே எல்லாத்தையும் மறக்கிறோம். ஏதாவது கேட்கணும். எனக்கு 2 தடவை நடந்தது, எத்தனையோ பேச்சு அனுபவம். இதை பற்றி தாதிட்ட கேட்கணும்னு வச்சுக்கொண்டு போனா தாதி கொண்டு போன உடனே ஒண்ணுமே கேட்க விடாது. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜ் என்ன ஆக்குது, உங்களை வந்து எல்லாத்தையும் மறக்கப்படணும். உங்களோட சொல் கொண்டு கொண்டு இதுதான் படிப்பு. சொல்லி பாத்தீங்கன்னா சொல்றது படிப்பு எந்த இடத்துக்கு நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்க. ஆத்ம உணர்வுல உங்களை பார்க்கக்குள்ள ஓகே இவையில நோய் இருக்குது. சண்டைவாணியார் மதம் வந்துச்சு, நோய் இருக்குது. அப்ப இவியல்கிட்ட தெரிஞ்சு கொடுக்கும், இவியல்கிட்ட போவோம். கடைசி நேரத்துல என்ன சொல்ற இதுல என்னன்னு சொல்ல போறீங்க, முரளி கிளாஸ் அடுக்க போறீங்க. உங்களை பார்த்த உடனே அவையில என்ன ஆகணும், அந்த மனசா சேவை என்பது என்ன,
வைப்ரேஷனால நீங்க என்ன செய்வீங்க? முதல் நான் சுயத்துக்கு சேவை என்ன நினைவு? உலகாயுத விஷயங்கள் இருந்து என்ன விடுவிச்சு நேற்று கூட வாணி சவாசிக்கல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன பாபா இந்த மாதிரி சொல்றாங்க நினைச்சு நினைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஒரு தடவை நினைக்காது. இல்ல இருங்கோ, குடும்பத்தில் இருங்கோ, செய்யுங்க. ஆனால் உங்களோட ஸ்திதி எங்க இருக்கணும், உங்களோட மனநிலை எங்க இருக்கணும்? மனசு பாவாட்ட அப்ட்ரப்டா இருந்துச்சு அது வாசிய கேட்கலாம் அந்த வார்த்தை. அது இல்ல பாபா சொல்ல வார்த்தை டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவோ லாஸ்ட் என்ன அந்த உணர்வுகள் இல்லாம போயிட்டுதானே. பாபா என்ன சொல்ல வாங்க எல்லாம் செய்யத்தான் வேணும். ஆனா நாங்க இப்ப என்ன செய்யறோம், எல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு எல்லாம் வெளி உலக விஷயங்களை செய்து கொண்டு பாபாவை நினைக்கிறது மட்டும் மறக்கணும். Just opposite. எல்லாமே வெஜிஸ்டவன் பிடித்துன்னு சொல்ற அது அலை வீச்சா தான் அது எல்லாமே அலைகளாக தான் எல்லாம் வெஜிஸ்டவன் அந்த வைப்ரேஷன் தானே. Vibration தான். வெட்டைக்கு சொன்னா அழகா என்ன நீங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன உணர்வுகள் உங்களுக்கு இருக்குல்ல. எங்களுக்கு அதை கூட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு புத்தி என்ன, இது பிள்ளையான விஷயம் கூட தெரியாத அளவுக்கு. இல்லாட்டி ஏன் பாபா வரிசை எல்லாரும் ஞானம் கேட்கிறான், ஏன் வரிசைக்கிறோம்? இது பிள்ளைண்டே தெரியாம செய்தோன்றிருக்கிறோம் எத்தனையோ பேர். பாபாவுக்கு தெரியும். பாபா காட்டுறது இதெல்லாம் இதெல்லாம் பிள்ளை. ஓகே எல்லாம் சொல்லிச்சேம்மா, எவ்வளவு சொல்ல இருக்கு லட்சுமி நாராயணன் பற்றி சொல்லுங்க. நீங்க படிக்கிறது ஸ்டேஜ் போயிட்டு படிக்கிறது